பார்த்தா உனக்கு வெக்கமா இல்ல? எப்படி இருக்கும்? மூஞ்ச எடுத்துக்கிட்டு வராயா? மானம் கட்டவளை. யார வாதாரா? கொலகாரப்பாவி நீதானே என் குடும்பத்துக்கே கொலை. யாரு? அந்த மூதேவி மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் திருவிழா பார்க்கும் போது எல்லாரும் எங்க போவீங்க? எல்லாரும் எங்கடா போவீங்க? சாமி கும்பிட திருவிழாவுக்கு போவீங்க. ஆனா நான் திருவிழா பார்க்க போனேன். சாமியை பார்க்க மாட்டேன். அந்த பொண்ணு அழகா இருக்கிறா, எவன் நல்லா இருக்கிறா, அவளை பாக்குறதுக்கு நான் திருவிழா அங்க போவேன். அதான் சரி, நல்ல மனசு எப்ப உனக்கு? அப்படி பார்த்து வருவேன். அந்த பாண்டிய மகளா இருக்கக்கூடிய அந்த மூதேவி என்று சொல்லக்கூடிய அன்னைக்கு அந்த மூதேவியை நான் திருமணம் செய்தனும். கொண்டாட்டி போய் மூதேவின்னு போய் சொல்றாங்க. என் மனைவி இல்லவா? அப்புறம் என்னைக்கு அவன் முகத்தை பார்த்து நான் திருமணம் செய்யவில்லை. பின் அழகை பார்த்து பின்னாடி அந்த அழகிலே கண்டு பெண் கேட்டு முறைப்படி ராஜகுல வம்சமாக இருக்கும்படியா நாங்கள் முகத்தை பூவாலை அலங்கரித்து ஒருத்தர் முகத்தை பார்த்து கொள்வது கிடையாது. அந்த நேரம் நான் திருமணம் செய்தேனே தவிர அன்று முதல் இன்று வரை அவள் முகத்தை நான் பார்த்தது கிடையாது. ஒரு நாள் தினம் அவள் முகத்தை பார்த்த போது அவள் முகமாகப்பட்டது பேருதான் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி மனைவி பேரு நீ முன்னாலே சொல்றியா? அப்புறம் நீ சொல்றியா ஸ்ரீதேவி? ஸ்ரீதேவி விளக்கு காட்டுண்டா. அந்த மூதேவியை என்னைக்கு நான் தொட்டு தாலி கட்டினே அன்று முதல் இன்று வரை அவன் முகத்தை நான் பார்ப்பது கிடையாது, என் முகத்தை அவர் பார்ப்பது கிடையாது. ஆனா தம்பி, இதுல ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. என்ன ரகசியம்? என் நாட்டில இருக்கும்படியான காசி வட நாட்டிலே வடவண்ட வீதியில இருக்கும்படியான 111 நம்பர் வீடு, அந்த வீட்டிலே அவங்க குலமாகப்பட்டது என் போன்ற ராஜ குலமா அப்படின்னு தானே நினைக்கிறா. அவங்க கூட இருப்பாங்களா? ஐயோ, அவங்க